மரியாதைக்குரிய நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் சிலரிடத்திலே ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என்னன்னா, நாகர்கோவில் தொகுதியை அதிமுகவுக்கு விட்டு கொடுத்து விட்டு பாஜக கன்னியாகுமரி தொகுதியை நீங்கள் கைப்பற்றுங்கள், நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆக அந்த முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில தலைவர்களை அவர் சமரசப்படுத்துவதாகவும் பேசுவதாகவும் எல்லாம் இன்னைக்கு செய்திகள் வெளியே வாசிக்கப்படுகிறது. ஏன்னா, நாஞ்சில் முருகேசன் அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்னன்னா, தன்னுடைய மகள் அதிமுகவுடைய வேட்பாளராக வேண்டும், அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று வர வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு அவர் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்த மட்டிலே அவருடைய எண்ணம் இன்னொரு விதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் யாரை முன்னிலைப்படுத்துகிறார்னா, சமீபத்தில் அவரால் கட்சியிலே சேர்த்து கொள்ளப்பட்டவர், அவரால் மாநில வர்த்தக அணியினுடைய இணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட திரு ராஜன் என்கிறவரை அவர் முன்னிலைப்படுத்துகிறார்.